ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹரிதாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா, தீபாவளி ஸ்பெஷல் ரொம்பவே பாரம்பரியமான சிறுதானிய லட்டு தான் பார்க்க போகிறோம். என்ன சிறுதானியம்னு யோசிக்கிறீங்களா? வேறு எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப ஹெல்த்தியான கம்பு மாவு லட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கம்பு மாவு எடுத்திருக்கேன். கூடவே 3/4 கப் பாசி பருப்பு, 10 முந்திரி, 7 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப் வெல்லம், நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்ம லட்டுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட்டான உடனே நம்ம 10 முந்திரி பல் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யிலேயே நம்ம 3/4 கப் பாசிப்பருப்பு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு தண்ணி பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யிலேயே நம்ம 1 கப் கம்பு மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கம்பு மாவும் நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதையும் ஒரு தனி பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து எடுத்த பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் சர்க்கரை, நல்ல வாசனைக்காக ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே 1 கப் கம்பு மாவு வறுத்து எடுத்தோம்ல, அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால லைட்டாக கெட்டி கெட்டியாக இருக்கும், அதனால் கையை வச்சு நல்லா உதிர்த்து விட்டுடலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் போல் நான் நெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்க வரும். நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ அழகுக்காக நம்ம வறுத்து வச்சோம்ல முந்திரி, அதை அழகாக மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். பாரம்பரியமான சுவையான கம்பு லட்டு ரெடி ஆகிட்டு. இந்த லட்டு ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.